சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். அனைவரையும் எம்ஆர்சி டிவைன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் எம்ஆர்சி. இன்னைக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையிலையும் நல்ல நேரம் முகூர்த்தம் அந்த மாதிரி பார்க்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பஞ்சபட்சிலையும் நல்ல நேரங்கள் பார்க்க முடியும். அதாவது பஞ்சபட்சிக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல நேரங்கள் இருக்கும். அந்த நல்ல நேரங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையும். அதாவது பஞ்சபட்சி 5 வகையான தொழில்கள் செய்யும். அரசு, ஊன், நடை, துயில், சாவு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வேலைகளை அதை செய்யுது. அப்போ நம்ம அரசு, ஊன் அந்த நேரங்களில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையும் அப்படின்றதான் சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு ரகசிய முறை. ஸோ இந்த பஞ்சபட்சியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சுப காரியங்கள் செய்யலாம், ஒருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதியை நீக்கக்கூடிய பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நீண்ட நாள் தடையாகிற ஒரு விஷயத்த அந்த பஞ்சபட்சியுடைய நல்ல நேரத்தில் நம்ம போய் செயல்படுத்தும் போது அது வெற்றி அடையும். அதே மாதிரி ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பஞ்சபட்சி நேரத்தை பயன்படுத்தி வெற்றி அடையலாம். அதே மாதிரி கிரக தோஷங்கள், சில தோஷங்கள் ரொம்ப நாள் பரிகாரம் பண்ணிட்டே இருப்பாங்க, செட் ஆகாது. அப்போ இந்த பஞ்சபட்சி நேரத்தை பயன்படுத்தி அந்த கிரக தோஷத்தை நீக்கலாம். அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி இருக்குது. எதிரிகளை கெட்டதும் பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம். நம்ம எது எடுத்துக்கிறோன்றதான் முக்கியம். அதே மாதிரி ஒருத்தருக்குள்ள வியாதியை உண்டு பண்ணுறது, ஒருத்தருடைய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு உண்டு. அப்போ உங்களுக்கான பஞ்சபட்சி நேரத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா வெற்றி அடையலாம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.